70-80 காலகட்டங்களில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் பெற்றவர்கள் ஆண் சிங்கம் பிறந்துருச்சு, வீட்டுக்கு வாரிசு பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக கொண்டாடுற காலம் வந்தது. அதன் பிறகு வந்த காலகட்டங்களில் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இரண்டையும் சமமாக பார்க்குற காலகட்டம் வந்துருச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற நிலை வந்துருச்சு. இதனால் பெண் பிள்ளைகள் அந்த குடும்பத்தை தாங்குவாங்க. அதனால் பெண் பிள்ளைகள் தான் வேணும்னு சொல்லி கேட்குற நிலைமைக்கே பெற்றவர்கள் வந்துட்டாங்க. இப்போது பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாக வளர்க்குறோம், அவங்களும் வாழ்க்கையில் நிறைய சாதிக்கிறாங்க. ஆனால் திருமணம் என்னும்போது ஒரு ஆண் பிள்ளையை நம்ம தேடுறோம். ஆனால் அந்த ஆண் துணை அந்த பெண்ணுக்கு சரியாக அமையணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் தேடுறாங்க. ஆனால் சிலருக்கு அது நல்லபடியாக அமைஞ்சிருது, சிலருக்கு அது அந்த பெண்ணுக்கு தலைகீழாக மாறுது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த பெண் பிள்ளைகள் கொஞ்சம் நிதானமாக தம் பெற்றவர்கள் தங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்க நம்மளுக்கு பட்ட கஷ்டம் வேதனைகளை கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த கணவன்மார்கள் நமக்கு செய்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காமல் அந்த பெற்றவர்களுக்கோசம் நம்ம வாழ்க்கையை நம்ம வேறு மாதிரி மாற்றி வாழலாம். இந்த மாதிரி முடிவெடுக்காமல் அப்படின்றது என்னுடைய கருத்து.